உங்கள் பார்வைக்கு எப்படி தெரியுது? இப்போ நீங்கள் ஊர் சுற்றி வரீங்க, எல்லாம் என்ன மாதிரி வேட்பாளரை கிட்டத்தட்ட 4 வேட்பாளர் இருக்கிறாங்க. 4 வேட்பாளர் பார்க்குறீங்க. பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா? நான் சொல்ல வேணாம், நீங்கள் சொல்லுங்கள். உண்மையை சொல்லுங்கள். சொல்ல முடியும். என்ன கேட்காதீங்க. என்ன கேட்டீங்கன்னா நான் தான் சொல்லிட்டேன், 10 தடவை சொல்லிட்டேன். ஒன்லி சோசியல் மீடியாவில் அவங்களோட பிரச்சாரம். இப்போ கூட வண்டி போச்சு பார்த்துருப்பீங்கன்னா, அந்த விசிலடிச்சாங்க கொஞ்சம் மேலே இருந்து ஓட்டே அதாவது ஓட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாத தரவுகள் ஒரு 10 பேர் இதான் சுற்றி வராங்க. அவங்க வேட்பாளர் நீங்கள் எங்கன்னா பார்க்குறீங்களா? இல்லை இந்த மாதிரி டோர் ஸ்டெப் ஒவ்வொரு வீடும் போய் பார்க்குற தரவுகள் இருக்கா அப்படின்றது நான் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், ஆர்கே நகர் தொகுதியில் டோர் டு டோர் போகிற வேட்பாளர் சொல்லுங்கள். வண்டியில் ஏறாத, ஆட்டோ ஏறாத, ஜீப் ஏறாத, ஒவ்வொரு மக்களை போய் சந்தித்து மக்களிடமிருந்து வரும் தரவுகள், மக்களுக்கு நம்ம என்ன பண்ணி கொடுக்க போகிறோம், என்ன பண்ணணும், இதுதாங்க பாரஸ்பரிய ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறது. அதுதான் அம்மாவுடைய எண்ணம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வந்துடும். அது மாதிரி ஏதாவது ஒரு வேட்பாளர் டோர் ஸ்டெப் போயிட்டு அவங்க சொல்கிற காது கொடுத்து திட்டினாலும் பண்ணி கொடுக்கறதுக்கான விஷயத்தை காது கொடுத்து கேட்குற வேட்பாளர் இங்கே ஆர்கே நகர் தொகுதிக்குள்ளே யாருன்னா சொல்லுங்கள். விஜய் இப்போ எங்க போனாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கு. கூட்டம் சமாளிக்க போலீஸ் பர்மிஷன் தர மாட்டாங்க. கிரியேட் பண்றது ஃபுல்லா. நேற்று ஏன் வேட்பாளர் வரல? பெட்ல எங்க வேட்பாளர் வரல? நேற்று வரணும் இல்லைங்க. மக்கள் மன்றம்ல உன்னுடைய பதிவு அங்க பண்ணல. விஜய் அப்படின்ற பாருங்க, எம்ஜிஆர் கடவுளை மிஞ்சி யாரும் கிடையாது. கிரேஸ் யாருமே கிடையாது, இன்னைக்கு கிடையாது. சும்மா இது ஒரு மாயை. சிரஞ்சீவி ஆந்திராவில் கட்சியை நடத்தினார். கட்சியை காங்கிரஸில் போய் சேர்ந்தார், முடிஞ்சு போச்சு. நம்ம இங்கே பிதாமகன் ரஜினி அவர்கள் கட்சியை ரஜினி மக்கள் மன்றம்னு ஒரு ரசிகர் மன்றம் வச்சு கட்சியை தோக்கணும்னு நினைச்சாரு. தோக்க முடிஞ்சதா? விஜயகாந்த் தோக்குனாரு. பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். கமல் என்ன பண்ணாரு? கையை இப்படி வச்சுக்கிட்டாரு. நான் திமுகவே எனக்கு பிரதான். இவர் விஜய் என்ன தரவு சொன்னாரோ, விஜய் என்ன இன்னைக்கு பேசுறாரோ, இதெல்லாம் தாண்டி பேசுறாரு கமல். அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? இதே நிலைமை தான் விஜய்க்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம். நடக்குதா இல்லையான்னு பாருங்க. முதல்ல நல்ல குடும்ப தலைவனா இருக்கட்டும், அப்புறம் ஜெயிக்கிறத தோக்கிறத பாத்துக்கலாம். நல்ல குடும்ப தலைவனா இருந்தா மட்டும்தான் மக்களுடைய மனசுல போய் இடம் பிடிச்சி மக்களுக்கான தலைவன் ஆக முடியும். குடும்பத்தை வழி நடத்துவேன். 2 தலைவர்களுமே அப்படிதான். விஜயும் அப்படிதான், இவரும் அப்படிதான். அவங்க மனைவி 20ஆம் தேதி என்னமோ பேட்டி கொடுக்க போறேன்னு சங்கீதா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஆர்கே நகரில் போகும்போது வாக்காளர் திமுக போனாலும் அவங்களுக்கும் ஆரஞ்சு எடுத்து மாலை போடுறாங்க. நீங்க தான் வரணும். டிடிவி இது போனாலும் விஜய் போனாலும் அதை சொல்றாங்க. உங்களுக்கும் அதே மாதிரி வராங்களா? அவங்கவுங்க கட்சியை சார்ந்த ஒரு தேர்தல் நடக்குது. 50,000 வாக்குகள் கம்மி இல்லாம போடுறாங்கல்ல ஒவ்வொரு கட்சியும். வாக்கு போடுவாங்க 3 பேருக்கு. இப்போதைக்கு ஆன்டி இன்கம்பன்சி திமுக வேணான்னு முடிவு பண்ணிட்டான் மக்கள். அவங்க கட்சி தொண்டர்கள் அவங்களுக்கு போட்டு அவங்களை வரவேற்கிறதுல அது அவங்களுடைய விருப்பம். அதுக்குன்னு போடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? ஒரே ஆள் 3 பேருக்கும் போடுறாங்க. ஏதோ ஒருத்தர் உள்ள காசு வேணும்னு நினைக்கிறவங்க ஆதாயத்தை தேடணும்னு நினைக்கிறவங்க ஒரு 100த்துல 1000த்துல 10,000த்துல 2 பேர் 3 பேர் சொல்லலாம். எல்லாரையும் சொல்ல முடியாது. கட்சி கொள்கை பிடிப்போட அதிமுக கொள்கை பிடிப்போட செயல்படுறவங்க யாரும் தன்மானத்தை விட்ட மாதிரிலாம் போக மாட்டாங்க. சும்மா இப்போ அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுற ஆர்கே நகர் தாவேக்காவோட வேட்பாளர் லக்ஷ்மணன் சொல்லிட்டு ஒரு அதிமுக நிர்வாகி அப்படியானா நேராக போய் ஒரு மாயை கிரியேட் பண்ணார். என்னாச்சு? அவர் போனாரா, அவங்க தாவேக்கால போய் இணைஞ்சிட்டாரா, தாவேக்கால போய் ஜாயின் பண்ணாரா? இன்னொரு தரவு இருக்குது, அதை சொல்ல விரும்பலை. நான் வழக்கு இருக்குது. இவங்க இது மாதிரிலாம் தேடி போய் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. ஒன்லி சோசியல் மீடியாவில் ஓட்டு தரவுகள் தான் விழுமே தவிர, சோசியல் மீடியாவில் லைக் என்ன விழுதோ, ஒரு 5000 லைக் விழுதா அதுதான் ஓட்டு விழுமே தவிர, அது தவிர்த்து ஆர்கே நகர் தொகுதியில் ஒரு ஆணியை கூட அவங்களால எடுக்க முடியாது. ஆமாங்க, அவங்களுடைய டோட்டலாக ஓவராலாக ரசிகர்கள்ங்க. இந்தியா இல்லை உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்கிறாங்க. போட தான் செய்வாங்க. அந்த லைக் ஓட்டு கண்டிப்பாக மாறாதுங்க. பார்க்கலாம், பொறுத்து பாருங்க, தெரியும்ல உங்களுக்கு. கண்டிப்பாக நான் சொல்றது இங்கே கோயில் இருக்குல்ல, நீங்க நாளைக்கு பேசுவீங்க, கண்டிப்பா பேசுவீங்க. இதே சப்ஜெக்ட் பேசுவோம். ஆணித்தனமா சொல்றாங்க, இதே சப்ஜெக்ட் பேசுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை